கஷ்டமா? வெளியில் பார்க்க பள்ளமாக தெரியுது, பள்ளமாக தெரியுது. தோட்டம் கொஞ்சம் தோட்டம் வச்சு பூச்சி வச்சு தான் வச்சுருக்காங்க. இதில் ஊஞ்சல் எல்லாமே இருக்கு. பனியின் ரெடியா எங்கே எடுத்தது? எல்லாம் சின்ன பிள்ளைகள் போட்டு பனியின் மாதிரி நிறையா புதுசாக எடுத்துகிட்டு வந்து. இதுதான் ஸ்கூலா? அதான் பரவாயில்ல, இங்கே இருக்கு. எல்லா இடத்துலையும் இதே ஒரே மாதிரி தானடா? இல்லை இல்லை, கிரில் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு. இது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு இந்த மாடலு, அதனால எல்லாரும் வாங்கி போடுறாங்க. இது பார்க்கா? இது வந்து பார்க் வழியாக வரியா? அங்கே போகிறதுக்கு வழி இருக்காது. அங்கே தான் போயிடலாம். வேண்டாம், போகலாம். அப்படியே கீழே இறங்கி அப்படி போகலாம். போகலாம். பார்க் போகவா? 8 மணி வரைக்கும் வந்து பார்க். செபில் பிளேட்ஸ்ன்னா பார்க்கா? நாய்கள் சைக்கிள்லாம் போகக்கூடாது. நல்லா இருக்கு. ஓ, அதில் உட்கார்ந்து இது பண்ணலாம். கிரில்லு அதான் அதான். இது மேலேருந்து குதிச்சா அடிப்படாமல் இருக்கிறதுக்கு சிப்ஸ் போட்டிருக்காங்க. வேண்டாம் வேண்டாம், குழந்தைகள் இதில் ஏன் போய். குழந்தைய ஆகிட்டாலாயிட்டிருக்கு, இறக்கி விட்ரு. சரி, இறங்க. குச்சி கொடு. இந்த பக்கம் வா. அந்த இது அடுத்தது போகும். இதுவும் பள்ளம் தான். பள்ளத்தில் இது மாதிரி கொடுத்தாங்க.
இதானே வைக்கணும்னு சொல்கிறீங்க ஆமாம் நல்லாயிருக்கும். வச்சலாமா? இது ஒன்று வைக்கணும். இதுக்கு பிடிங்கிடலாமா? சொல்லி பிடிங்கிடுவோம். நைட்டு வந்து எடுத்துருவோம். நாய் தான், வெளி நாய் கிடையாது இல்லை. நைட்டாக பிடிங்கிட்டு போயிட்டா போகுது. இண்டியன்ஸ் வேலையை காமிக்கணும்ல. இதெல்லாம் அதிகம் அந்த கல் கரெக்டாக வச்சு பண்ணுறதுக்குலாம். ஒர்க் இதெல்லாம் பழைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இங்கே இருந்தது. இதெல்லாம் பழசாயிடுச்சா இப்போ? அப்பார்ட்மெண்ட் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். இந்த அப்படியே கீழே இறங்குனா அப்புறம் உங்களுக்கு தெரியும் எங்கன்னு. சரி, அவ்வளோ நடந்து வரட்டும் பேலன்ஸ் பண்ணி. அது இறக்கணும்னு வருது. குட். இது ஒரு இது இந்த இடம் கட்டி வச்சு இந்த இடம் கட்டி வச்சு செடி வச்சாங்க. இது குழந்தைகள் விளையாடுறதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எல்லாம் அவங்க காட்டன் பண்ணுற கம்பெனி வச்சு பண்ணுறாங்க நிறைய பேர். அதுதான் நீட்டாக வரும். சில பேர் இது ஏதோ இது வந்து மிக்சிங்கு, உரம்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு மிஷினே வாங்கி வச்சுருக்காங்க. அவன் பண்ணுவானா? அது ஏதோ தோட்டம்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த தோட்டம்? வெளியில் அந்த தோட்டங்கள்லாம் இருக்கும் யாருக்கு? அந்த ஆளுக்கு. ஆமாம், இல்லை இல்லாமல் இவ்வளோ தூரம் அந்த இதெல்லாம் இதுக்கு வாங்கி வச்சுருக்கேன். சும்மா வாடகை வாங்கியிருப்பான். கிட்ஸ் விளாட்றது கூட இருக்கும், சொல்ல முடியாது. ஓ இப்போ லேட்டாக தான் கட்டினேன் அந்த வீடு. நல்லா இருக்கா? இந்த ரைட் சைடு, இந்த சைடு. அதான் இப்போ தெரியுது அவன் எங்கே வந்துட்டோன்னு. ஆமாம், இந்த ரோடு தான். இந்த ரோடு இந்த இறக்கம் இப்படியே எந்த இறக்கம்? அங்கேருந்து நேராக வர்றது. கட்டி கொடுத்த எப்படி போனா? எப்படி வேணால் போகலாம். எப்படி போயிடலாம்? இப்படி போயிடலாம். இப்படி போய் நேராக போய் அப்படி போயிடலாம். நேராக போய் வலது பக்கம் திரும்பி போயிடலாம். வீட்டுக்கு போயிடலாமா? ஆமாம், அவ்வளோதான். அங்கே வேணாமா? அங்கெல்லாம் வேண்டாம், இப்படியே போயிடும். அதுதான் மரியாதை. அந்த இடம் வழி இருக்கா இல்லையே தெரியல. இருக்குது. இதில் தானே நம்ம அந்த இடத்துலேருந்து அப்படி திரும்பி போவோம் சில சமயம். பாரு, அந்த இடத்துக்கு அதில் தான் வந்து அங்கே நின்றுட்டு இருந்தோம். கார் கொண்டு தான். வெளியாட்டு எக்ஸசைஸ் செய்யணும், அதுக்கப்புறம் நடக்கணும். எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் அவ்வளோதான், ஒரு நாள் யூடியூப்பில் பார்த்து பண்ணுறேன், அதுக்கப்புறம் விட்டுறேன். இப்போ நடக்கிறது போல அப்படியே பட்டுச்சுன்னா
ஆமாம், அது மேடு லாஸ்ட்டுக்கு ஏறி இறங்கி அப்படி போனால் கரெக்டாக இருக்கும். மெதுவாக நடந்தீங்கன்னா போதும். ஏமாடா அப்படியே மேடு சரியான மேடு ஓடு சரியான ஓடு. நேற்று இன்னைக்கு கை உள்ளது குச்சி கொடுத்துருப்பா. கொண்டா குச்சி வந்துடுறியா? இப்போ நட கையை ஸ்விங் பண்ணி நட. கையை வீசி நட.